இந்த ஈரப்பழ சக்கவை சூப்பராக வறுத்தரைச்சி குழம்பு பண்ணுவோமா? அதுக்கு முதல்ல இந்த காயை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. காய் வந்து கருத்துரும். தேங்காய் எண்ணெய் போடும்போது கையில் பிசு பிசுன்னு அந்த பால் ஒட்டாது. ஃபஸ்ட்டு வந்து தோலை வந்து நீக்கிக்கோங்க. தோல் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதுக்கு தோலை நல்லா எடுத்துட்டு உள்ளே ஒரு தண்டு போல் இருக்கும். அதை நீக்கிட்டு துண்டு துண்டு பீஸாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமாக உப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு துருவின தேங்காய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு இது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் போட்டு அதை லைட்டாக வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குண்டா வெட்டிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இந்த காய்களையும் போட்டுக்கோங்க. காய் போடுறதுக்கு முன்னாடி தக்காளி இருந்ததுன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு தக்காளி இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்து தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க. சீக்கிரமாக குக் ஆயிரும். முக்கியமான ஒரு விஷயம், அந்த மசாலா இந்த மசாலான்னு எதையுமே சேர்த்துக்காதீங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா இது வந்து பாரம்பரியமாக நம்ம அம்மா காலத்தில் இப்படி தான் செய்வாங்க. இந்த சிம்பிள் மசாலா வச்சு பண்ணும்போது தான் இதனோட இயற்கையான டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். இந்த கறிக்கு மல்லி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வைங்க, இல்லைன்னா ரொம்ப கடுப்பு எடுத்துரும். மல்லியில் போட்டு அப்படியே இறக்கிருங்க. ரொம்ப குழம்பா இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இறக்கி சாப்பிடுங்க. வேற லெவல் டேஸ்ட்.